உங்கள் விஜய். ஏங்க என்னங்க இன்னும் அந்த வேட்டை பையல காணோம்? அதானே, ஒருவேளை நம்ம கிட்ட பேசினா வம்பு வரும்னு எஸ்கேப் ஆயிருப்பானோ? இருக்கலாங்க. பரவாயில்லையே, தைரியமா வந்துட்டானுங்க. பெருசு எதுக்கு வர சொல்லியிருப்பாரு தெரியலையா? வா பாப்போம். என்னடா இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறீங்களா? ஆமா தாத்தா. அது என்னது, அது கையில ஒரு கவரு? அது மளிகை சாமான் வீட்டுக்கு. இல்லையே, மல்லிப்பூ வாசனை அடிக்குது. மளிகை ஜாமான்னு சொல்ற? என்ன வேட்டையா, இந்த அம்மா போலீஸ்ல வேலை வச்சா இப்படி மோப்பம் பிடிக்குது? இருந்தாலும் இருக்கும்னு. என்னடா ரெண்டு பேரும் மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிறீங்க? மைண்ட் வாய்ஸா? அப்படின்னா அந்த கவர்ல என்ன இருக்குதுன்னு கேட்டேன். நிஜமா மளிகை சாமான் தான் தாத்தா. எங்க காட்டு பார்க்கலாம். காட்டுறா. இது மளிகை சாமான் இல்ல, மல்லிகை சாமான். தினம் சாயங்காலம் உன் பொண்டாட்டிக்கு மல்லிப்பூ வாங்கி கொண்டு போய் கொடுக்கற அளவுக்கு வந்துருச்சா? ஐயோ பாட்டி, இது மீனாட்சிக்கு இல்ல, அப்புறம் காமாட்சிக்கு. அது வேறயா? காமாட்சினா காஞ்சி காமாட்சி. அதாவது பூஜாரியில சாமி போட்டோ இருக்கும்ல, அந்த சாமிக்கு. எந்த ஊர்ல சாமி போட்டோவுக்கு மல்லிப்பூ போடுறாங்க? பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு பூஜைக்கு நான் சொல்ற நீ. அது என்னடா, அது கவர்ல இன்னொரு பார்சல். மறைக்காத மறைக்காத. ஹல்வாங்க. டேய் ராஸ்கோல், இது யாருக்கு? டக்ளஸ் அண்ணனுக்கு. ஓ அவனா நீ? இல்ல தாத்தா, அண்ணனுக்கு லூஸ் மோஷன் போகுது. அதான் ஒரு 1/2 கிலோ அல்வா வாங்கி உள்ள தண்டோம்னா சுத்தமா போகாது. ஆமா தாத்தா, எனக்கு தான் அல்வா. பொய் சொல்லாதீங்கடா, போடுவாங்களா? தினம் மல்லிப்பூ அல்வாவும் வாங்கி கொண்டு போய் குடுக்கற அளவுக்கு வந்துருச்சா? இத சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன். ஐயோ பாட்டி பாட்டி, தப்பா புரிஞ்சுக்காதீங்க பாட்டி, அப்படிலாம் எதுவும் இல்ல. நாங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னா நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? வைத்தி மேரேஜ்ல எங்களுக்கு பக்க பலமா நிக்கணும். வைத்திக்கு மேரேஜா? எஸ். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. வைத்தியும் துளசியும் லவ் பண்றாங்கன்னு தெரியும்ல? அதெல்லாம் தெரியும், நான் தான் அவங்கள சந்திக்கவே வச்சேன். வெரி குட். ஆனா அவங்களுடைய கல்யாணத்தை இந்த தமிழ் பையன் ரிஜெக்ட் பண்ணிருக்கிறான். அன்பரசு போய் மாப்பிள்ளை கேட்டதுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டான்பா. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? போன வாரம் எபிசோட்ல. ஓஹோ. அதனால தமிழுக்கு எதிரா நாங்க அன்பரசோட கூட்டணி ஆரம்பிச்சிருக்கோம். அன்பரசு கூடயா? ஆமா. சாரி, கல்யாணம் முடிகிற வரைக்கும் இடைக்கால கூட்டணி. தமிழை எதிர்த்து கல்யாணம் நடத்தி காட்டுவோன்னு சபதம் போட்டிருக்கோம். அதனால எங்க கூட்டணியில நீயும் சேர்ற, அதுதான் எங்க கோரிக்கை. யோ, என்னையா யோசிச்சுக்கிட்டு இருக்க? டக்குன்னு சரின்னு சொல்லு. இல்லண்ணே, இது சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராது? தாத்தா, சும்மாவே என் மாமாக்கு என்ன கண்டா ஆகாது.
இதுல நான் உங்க கூட வேற கூட்டணி சேர்ந்து அவரை இன்னும் சீண்டி பார்க்க விரும்பல. அப்ப வைத்தி கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்றியாப்பா? அப்படி சொல்லல பாட்டி, வைத்தி துளசி கல்யாணம் நடக்கணும் தான். அதான் இத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்கல்ல, உங்களால சாதிக்க முடியாதா என்ன? நான் பொதுவான ஆளு, என்ன விட்டுருங்க. அப்போ நீ வைத்து கல்யாணத்துல கலந்துக்க மாட்ட? கலந்துக்கிறேன், ஆனா உங்க கூட்டணியில இருந்து நடத்தி வைக்க முடியாதுன்னு சொல்றேன். நீ எங்களுக்கு உதவலன்னா நாங்க உன்னை தப்பா தான் நினைப்போம். நான் சரவணன் கிட்டே பேசிக்கிறேன். வெறும் பூவல்ல வாங்கி தரதுனால சரவணன் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. இதுதான் அவன் முடிவா? ஆமா, நான் வானே போலாம். என்னங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டான்? போட்டம் விடு, அவன் தானா வந்து நம்ம கூட்டணியில சேர்றானா இல்லையா பாரு. எப்படிங்க? Just wait and see my screen play. வா என்ன? வா எங்க? வான்றேன். வா 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 வா. என்ன மாமா? உக்காரு. எதுக்கு? அட உக்காரு மீனாட்சி. என்ன விஷயம்? சரி, எதுக்கு? எல்லாத்துக்கும் எதுக்கு எதுக்குன்னு கேள்வி கேட்காத மீனாட்சி. சிரிக்க சொன்னா சிரி. ஐயா, சும்மாவே எப்படி மாமா சிரிக்கிறது? அதுவும் சரிதான். ஏதாவது சந்தோஷமா நினைச்சுக்கிட்டு சிரியா. இப்போ போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுப்போம்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு சிரி. இவ்வளவு வேண்டாமே, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே. சிரிமா சிரிமா. லேசா அதுல கொஞ்சம் வெக்கத்தை ஆட் பண்ணிக்க. வெக்கம்? வெக்கப்பட்டுக்கிட்டே சிரின்னு சொன்னேன். அப்படியே அதுல லேசா கொஞ்சம் லவ் கலந்து விடு பாப்போம். என்ன மாமா? ஃபீல் பண்ணிக்கிட்டே ரொமான்டிக்கா பார்த்து சிரி மீனாட்சி. இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீ சரவணனை பார்த்ததே இல்லையா? ஓ, அந்த மாதிரி பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதான், இதேதான் மீனாட்சி. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்க. திஸ் பீஸ் ஐ வாண்ட். என்ன மாமா, போட்டோ எடுக்க போறீங்களா? நோ. அப்புறம்? நீ எனக்கு படம் வரைஞ்சு gift கொடுத்தல, ஆமா, அதே மாதிரி நான் உனக்கு படம் வரைஞ்சு gift கொடுக்க போறேன். மாமா, உங்களுக்கு படம்லாம் வரைய தெரியுமா? தெரியும் மாவா. மீனாட்சி, பிகாசோ ரவிவர்மா வரிசையில இந்த வேட்டையனும் வந்திருக்க வேண்டியவன். அநேகமா இந்த ஆடி முடிஞ்சு ஆவணி வந்ததும் மாமா பிக்கப் ஆயிருவேன்னு நினைக்கிறேன். நிஜமாவா? என்னால நம்பவே முடியல போங்க. நீ வரைஞ்சு கொடுத்த ஓவியத்தை பார்த்ததும் மாமா சூப்பர்னு சொன்னா? மாமா எப்படி சொன்ன? எப்படி சொன்னீங்க? பாம்பின் கால் பாம்பரியும் மீனாட்சி. ஒரு நல்ல ஓவியனால மட்டும்தான் இன்னொரு நல்ல ஓவியத்தை ரசிக்க முடியும். நீ அப்படியே இரு, மாமாவனை எப்படி வரைஞ்ச அசத்துறன்னு மட்டும் பாரு. ரெடி மீனாட்சி? மாமா சொன்ன போஸ்ட்ல இரு பாப்பா. மாமா இந்த அளவுக்கு சின்சியரா? சான்ஸே இல்ல. ரெடி? அப்படியே இரு மீனாட்சி. ஏய்,
நேரம் ஆகும் மாமா. முடிஞ்சிரா லாஸ்ட் ஃபினிஷிங் டச். இந்த உதட்டுக்கு மேல ஒரே ஒரு மச்சம். அவ்வளவுதான்டா. இட்ஸ் ஓவர் மீனாட்சி. மாமா வந்து பார்க்கவா? அப்படியே கண்ணை மூடிட்டு பாப்போம். இது வேறயா? ஆமாடா, ஒரு சர்ப்ரைஸ் வேணும்ல, இங்க வந்து தான் கண்ணை திறக்கணும். வாடா. மாமா படம் எப்படி வந்திருக்கு? தெரிக்குது. குமுதத்துல கூட 7 வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா உனக்கும் இந்த ஓவியத்துக்கும் ஒரு வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னா பாரு. அப்படியே போட்டோ பிடிச்ச மாதிரி இருக்குடா. சூப்பர் மாமா. இப்ப கண்ணு திறக்கட்டுமா? மாமா 1 2 3 சொல்றேன், அதுக்கப்புறம் கண்ணு திற. ரெடி 1 2 3. இப்போ திறடா பாப்போம். எப்படி? இதுக்கு பேர் தான் லைன் டிராயிங் மீனாட்சி. முகத்துல எத்தனை லைன்ஸ் இருக்கு பாரு. மீனாட்சி அப்படியே ஜெராக்ஸ் வச்ச மாதிரியே இருக்குடா. என்ன இது? சும்மா சும்மா விளையாட்டுக்கா? ஐயோ மீனாட்சி, மீனாட்சி சும்மா விளையாடுங்க மீனாட்சி. பண்றேன் பாருங்க. மீனாட்சி மீனாட்சி என்ன சாரி வரைஞ்சு மீனாட்சி. வச்சிருக்கீங்க? ஐயோ என்ன மீனாட்சி வரைஞ்சு சார்ட்டால அடிக்காத, பயங்கரமா வலிக்குது. சுதா, என்னடா நடக்குது இங்க? ஐயோ, ப்ளீஸ் மீனாட்சி, மீனாட்சி சாரி மீனாட்சி, சொன்னா கேளு மீனாட்சி. மீனாட்சி தெரியாம பண்ணேன், என்ன பண்ண மாட்டேன். இப்ப நீங்க என்ன பண்ண மாட்டேன். ஐயோ மாமா நில்லுங்க மாமா. மீனாட்சி மீனாட்சி, ஐயோ வலிக்குது மீனாட்சி, வலிக்குது மீனாட்சி. மீனாட்சி விட்டுரு மீனாட்சி. மீனாட்சி என்ன ஓடுறீங்க? இப்படியே பண்ணினா வீட்டு விட்டு வெளிய ஓடிடுவா. நில்லுங்க. நீ எவ்வளவு தூரத்துல உன்னால பிடிக்க முடியாது. புடி அவள புடி. இங்க 60 கிலோல ஒரு ஆளு நிக்கிறேன், கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேன்றாங்களே. ஒருவேளை சிக்னல்ல நிக்கிற செலன்னு நினைச்சிட்டாங்களோ? சை, தப்பிச்சிட்டீங்கல்ல? எப்படியோ ராத்திரி வருவீங்கல்ல, அப்ப பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ. தாத்தா நீங்க எப்ப வந்தீங்க? ஏம்மா கேட்க மாட்டேன்? நல்லா திருப்பதி தேவஸ்தானத்தை சுத்துற மாதிரி 3 வாட்டி சுத்திட்டு போனீங்களே, அப்ப தெரியலையா என்ன? ஆமா, என்ன நடக்குதுங்க? ஒரே காதல் கலேபரங்களா இருக்குது. ஐயோ தாத்தா, நானும் வேடியனும் சும்மா. சும்மாவா? சும்மாவே இப்படியா? சொல்றேன், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன். தாத்தா சரவணனுக்கு ஃபோன் பண்ண போறீங்களா? உன்னை வச்சுக்கிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுவேனா? நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவேன்னு சொன்னது உன் அப்பங்கிட்ட. அத கூட நான் அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். அதுல தாத்தா நான் வேற யாரையும் தாத்தா தாத்தா சொல்லுங்க மாமா. அம்மாடி, உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன மாமா ரிக்வெஸ்ட் அது இதுன்னு என்கிட்ட பேசுறீங்க? என்னன்னு சொல்லுங்க. நம்ம வைத்தி அன்பரசோட பொண்ணு துளசிய விரும்புறான். அவங்க கல்யாணத்துக்கு வழக்கம் போல உன் அண்ணன் சம்மதிக்கல. அதனால அவனை எதிர்த்துக்கிட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஆனா பொண்ணும் மாப்பிள்ளையும் தமிழோட சம்மந்தம் இருந்தால் நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றாங்க. அதான். நான் என்ன பண்ணணும் மாமா? ஒன்றும் இல்லைம்மா, யாராவது ஒருத்தர் போய் அவங்ககிட்ட தைரியமா பேசணும், அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்.
உனக்கே தெரியும், நான் போய் பேசினா அது வேலைக்கே ஆகாது. சௌந்தர்யா சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். ஆனா தமிழுக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு, அதுதான் தங்கச்சிங்க. கூட பிறந்த தங்கச்சிங்க கேட்டா அவன் தட்டாம என்ன வேணா பண்ணுவான். அதான் நீ போய் அவங்கிட்ட பேச முடியுமான்னு. என்னம்மா? தாராளமா பேசுறேன் மாமா. இதுல என்ன சிரமம் இருக்க போகுது? நியாயமா பார்த்தா உன் அண்ணனே கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி வைக்கணும். அதுதான் ஐஸ்வர்யாவுக்கு நம்ம பண்ண பாவத்துக்கு சரியான பரிகாரமா இருக்கும். நடுவுல அன்பரசு மீனாட்சி கல்யாணத்துல நிறைய குழப்பம் பண்ணதுனால அண்ணன் ஒருவேளை அவர் மேல கோவமா இருந்திருக்கலாம். ம், ம். அந்த கோவத்துல கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். நான் பொறுமையா இருந்து பேசி பாக்குறேன் மாமா. பார்க்கிறேன் இல்லம்மா, கட்டாயமா அவனை சம்மதிக்க வைக்கணும். கண்டிப்பா மாமா. நான் சொன்னா அண்ணன் தட்டவே மாட்டாரு. ம். ரொம்ப நன்றிம்மா. இதுக்கு போய் எதுக்கு மாமா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? நான் வேணா இப்பவே அண்ணன் கிட்ட போன்ல பேசட்டுமா? ஆ, இல்லம்மா, இந்த மாதிரி விஷயம்லாம் போன்ல பேசினா வேலைக்கு ஆகாது. நேர்ல போய் பேசுமா. ம். சரி மாமா, நாளைக்கே போய் பேசிடுறேன். என்ன மாமா? சாரிம்மா, உனக்கு நான் ஒரு டஃப் டாஸ்க கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணன் சம்மதிச்சிட்டாருங்கிற நல்ல செய்திய நாளைக்கே உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ். அப்ப நான் புறப்படுறேம்மா. மாமா இருந்து சாப்பிட்டு போங்க மாமா. இதோ 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். ஓகே, வெயிட் பண்றேன். உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. இருங்க மாமா, இந்த வந்துடுறேன். ஆமாடி சுதா, என் பேச்ச கேட்டு பாகிஸ்தான் பார்டருக்குள்ள நிராயுதபாணியா போற. என்ன ஆக போறியோ? அடுத்து நான் பண்ண போற காரியத்துக்காக ஐ எம் வெரி சாரி. வேற வழி தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரதா, ஆ? என்னங்க ம். கூப்பிட்டீங்களாங்க? ம், என் போனை எடுத்துட்டு வாமா. ஐயோ, போனை தானம்மா கேட்டேன், அதுக்கே இந்த ஐயோ. நீங்க போன கேட்டாலே நீங்க யார பத்தி போட்டு கொடுப்பீங்களோன்னு பயமா இருக்குங்க. திரும்பவும் அந்த வேட்டையனை பத்தி போட்டு கொடுக்க போறீங்களா? நோ, ஆ? இந்த முறை அவனை பத்தி இல்லம்மா, வேற யார பத்திங்க? அவனுடைய அம்மாவை பத்தி. ஆ, ம்ம். சுதாவை பத்தியா? எக்ஸாக்ட்லி. போமா, போன் எடுத்துட்டு வா. ஆ, இதோ வரேங்க. சுதா, என் பேச்ச கேட்டு உன் அண்ணங்கிட்ட பேச போறல்ல, அங்கதான் வச்சிருக்கிற ஒரு ட்விஸ்ட். இந்தாங்க போனு. தேங்க்யூ. வரா என்ன போன் எடுக்க மாட்டேன்றா? ஒருவேளை என்ன அவாய்ட் பண்றானா? அப்படின்னா என் போன்ல இருந்து கால் பண்ணுங்க. குட் ஐடியா. ஏங்க லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க.
இந்த நம்பர் யாரா இருக்கும்? ஹலோ, தொப்பி தொப்பி தொப்பி. நான் தமிழே, தெரியாத நம்பர்னு போனை எடுத்து என்கிட்ட மாட்டிக்கினியோ? அடுத்த முறை நீ இந்த நம்பரை எடுக்காட்டாலும் இன்னும் பல நண்பர்கள்ல இருந்து உன்னை நான் கேட்ச் பண்ணுவேன். என்ன விஷயம்? என்னப்பா நீ உன்னை பாராட்டுறதுக்காக போன் பண்ண இப்படி கோவப்படுற? எதுக்கு பாராட்டணும்? மீனாட்சி வேட்டையன் கூட சுத்துறத பார்த்ததும் அவளை கெட் அவுட்னு சொன்னியே. ஐயோ, அங்கதான் தமிழ் உன் கேரக்டர் நிக்குது. வெரி குட். இந்த வயசுலயும் உன் கம்பீரமும் வீம்பும் குறையவே இல்லையேப்பா. யாரு? உன்னோட அத்தை தமிழு. நாங்க லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறோம்ப்பா. இங்க பாருங்க, அன்னைக்கு நீங்க கொடுத்த தகவலுக்கு நன்றி. தகவலை சொன்னீங்க, நானும் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்துட்டேன். திரும்பவும் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்றீங்க? அடுத்த கட்ட தகவலை கொடுக்கறதுக்கு தான் தமிழே. இனிமே இந்த வேட்டைய மீனாட்சியை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்க போனை வைக்கலாம். இப்போ சொல்ல போற தகவல் அவங்கள பத்தி இல்லப்பா. அவசரப்படாம நாங்க சொல்ல போற தகவலை கேளுங்க மருமவனே. என்ன சொல்லணும்? சீக்கிரம் சொல்லுங்க. வேட்டையனும் மீனாட்சியும் ஒன்னா சுத்துறது உன் மான பிரச்சனைனா, இப்போ அடுத்து வந்திருக்கிறது சொத்து பிரச்சனை.